எனக்கு சின்ன வயசுலேருந்து இறந்து போகிற வரைக்கும் இருந்த எல்லா முக்கியமான மெமரிஸும் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக மெமரியில் ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துச்சு. எனக்கு அப்படியே 1000 நட்சத்திரத்துக்கு நடுவில் பயங்கரமாக வேகமாக பறந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இறந்ததுக்கப்புறம் பக்கத்து ஹாஸ்பிட்டல் ரூமில் ஒருத்தங்க பேசிகிட்டு இருந்தாங்க, அது கூட என் காதில் தெளிவாக கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செத்ததுக்கப்புறம் தன்னோட மெமரிஸ் எப்படி இருந்துச்சு, தான் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பல பேர் வந்து டெஸ்டிமோனியலாக நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் காமிக்கிற மாதிரி எப்படி வந்து ஹார்ட் பீட்லாம் வந்து நின்னதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஷாக் கொடுத்து மறுபடியும் ரீசரெக்ட் பண்ணுவாங்கல்ல, மறுபடியும் வந்து ஹார்ட்டை வந்து அடிக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அந்த சில நிமிடங்கள் வந்து அவங்க கிளினிக்கலாக டெட் ஆகுறாங்கல்ல, அந்த மாதிரி இறந்து போன சில நொடிகள் வந்து இறந்து போன எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், மரணத்தின் தருவாய்க்கு போயிட்டு வந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து மரணம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக போகிறோம். எப்படி இதை கனெக்ட் பண்ணுறது? நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக போகிறோம். பட் வாழ்கிற நாளில் சந்தோஷத்தை பரப்பலாமே. ஸோ நீ என்ன சந்தோஷமாக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனிவே, ஜஸ்ட் கிடிங். பட் ஆன் அ வெரி சீரியஸ் நோட் வந்து இந்த மாதிரி மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நியர் போயிட்டு வந்தவங்க வந்து மரணத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சில பேரோட கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே, கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு ஹைப்பான சில ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. என்னங்கிறத உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். ஸோ ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பில் லெட்சன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஃபயர் ஃபைட்டராக இருந்திருக்காரு. இவர் வந்து யூஎஸில் ஃபயர் ஃபைட்டர், அதாவது தீயணைப்பு வீரராக வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒருத்தங்களுக்கு ஃப்ளூ வந்திருக்குது. அந்த ஃப்ளூ வந்தவங்கள காப்பாற்ற போனப்போ இவருக்கும் ஃப்ளூ வந்து ஒரு நாள் ராத்திரி ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸாக அட்மிட் ஆகிருக்கிறப்போ இவர் இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. பட் சில நிமிடங்கள் கழிச்சு இவர் மறுபடியும் உயிர் தெளிஞ்சு வந்திருக்காரு. அந்த சில நிமிடங்களில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு நிறைய இடத்துல பேசியிருக்காரு, புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாருங்கிறதா இன்னைக்கு வீடியோ மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இவர் யார், இவருக்கு என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு தீயணைப்பு வீரர், ஓகேவா? இவர் வந்து ஃப்ளூ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸில் சாண்டா பார்பரா அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வந்து பயங்கரமாக பரவிட்டு இருந்திருக்குது. அப்போ இந்த ஃப்ளூ பரவிட்டு இருந்தப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பயங்கரமாக ஹாஸ்பிட்டலில் வந்து நீட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து இல்லைங்கிறப்ப தீயணைப்பு வீரர்கள் கூட நிறைய இடத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவரை வந்து ஒரு இடத்துல கூப்பிடுறாங்க, சீக்கிரமாக வாங்க, ஒருத்தங்களை காப்பாற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க வந்து அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே அங்கே இருக்கிறவங்களாம் சீக்கிரமாக இவங்களை ஆம்புலன்ஸில் இவங்களை ஹாஸ்பிட்டலில் போய் சேருங்கன்னு சொல்கிறப்ப தீயணைப்பு வீரர் ஆனால் உடனே வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி தூக்கிட்டு போகிறப்போ ஒரு செகண்ட் வந்து அந்த ஃப்ளூ இருந்தவங்க வந்து கம்ப்ளீட்டாக மூச்சு விட்டதாகவும், இவர் வந்து அப்படியே பிரீத் இன் பண்ணுறப்போ அவங்கள தூக்கி ஸ்ட்ரெச்சரில் வைக்கிறப்போ இவர் மூச்சு இழுக்கிறதும் வந்து இவங்க வாயில இருந்து இவங்களோட பிரீத், இவங்களோட எக்ஸேல் வந்து இவரோட இன்ஹேலாக இவங்க மூச்சு விட்டது, பேஷண்ட் ஒருத்தங்க மூச்சு விட்டது ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போய் வேண்டியவங்க மூச்சு விட்டது வந்து இவர் மூச்சு உள்ள இழுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் வந்து ஃபர்தராக வேலையை கண்டினியூ பண்ணியிருக்காரு, அவங்கள போய் சேர்க்கறது. ஆனால் போகிறப்போ ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம், இதை விட ஸ்ப்ரெட் ஆகலைன்னா அவர் எந்த வழியாக ஸ்ப்ரெட் ஆக போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காராம். எனிவே இவர் வந்து அங்கே அட்மிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸ் ஆகுது. ஹி இஸ் டவுன் வித் ஃபீவர், பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போகுது. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டேங்கிறாரு, வீட்டில் தனியாக உட்காந்துட்டு இருக்காரு. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வந்து அவரோட பல்ஸை செக் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அவரே ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப முடியலை, அவரால் நிற்க முடியல, நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ அப்போ இமீடியட்டாக வந்து ரொம்ப நேரம் அடம் பிடிச்சிட்டு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர், இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க ஃபேமிலி எல்லாருமே அவரை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து பல நாட்கள் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நாளுக்கு நாள் சீரியஸ் ஆகிட்டு இருக்காருன்னு தெரியுது. சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து அழுகிறது அதிகமாகுது, இவரால் ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அப்போ ஒரு நாள் பர்டிகுலர் ராத்திரி வந்து இவர் இறந்துட்டேன், அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் ராத்திரி வந்து நான் இறந்துட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் வந்து பெட்ல இருக்காரு, ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்காரு. இவர் வந்து இறந்துட்டாருன்னு இவருக்கு தோணுதான். அப்போ வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து அவருக்கு ஒரு பயங்கர பிரைட்டான லைட் தெரிஞ்சிச்சு. இது அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் இன்னொரு சேனலில் பேசினதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், புக்ஸாக வந்து எழுதியிருக்காரு. ஸோ பயங்கரமாக ஒரு லைட் வந்து பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த லைட் என்னை வந்து எங்கேயோ லிஃப்ட் பண்ணி என்னை கொண்டு போகுதுன்னு தோணுச்சு. எனக்கு வந்து வாழ்க்கையில் இருந்த சோகங்கள், கஷ்டங்கள், என்னோட சொந்தம் பந்தம், என்னோட மனைவி, எனக்குன்னு இருக்கிற ஒரு ஃபேமிலி, என்னோட அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு நான் தள்ளி போகிறேன்னு தெரியுது. பட் கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்டார்ஸ்க்கு நடுவில் நான் இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய ஆர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு, குட்டி குட்டி நட்சத்திரங்கள் மாதிரி, குட்டி குட்டி ஜெயண்ட் பால்ஸ் எல்லாம் வந்து தூரத்தில் இருந்து பெருசாக இருக்குதுன்னு தெரியுது, கிட்ட வரப்போ குட்டி குட்டியாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஜெயண்ட் பால்ஸ்க்கு நடுவில் சின்ன சின்னதாக அது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நடுவில் நான் வந்து விழுந்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு நான்
இந்த மனுஷனே கிடையாதுன்னு எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் ஏதோ ஒரு உடலுக்குள்ள ஒரு துணி கட்டியிருந்த ஒரு துணி போட்டிருந்த மாதிரி, அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள நம்ம இருந்தோம். அந்த ட்ரெஸ்ஸை விட்டு வெளியே வந்துட்டோம்னா நம்மளுக்கு நம்ம யாருன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து நான் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையே வந்து ஒரு ட்ரெஸ். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ட்ரெஸ். அவங்க வந்து அந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு, நான் மறுபடியும் அதை தாண்டிய ஒருத்தன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு சோல், நான் வந்து தனியாக வந்துட்டேன், நான் வந்து என் உடல்ல இல்லை, அதை விட்டுட்டு வந்துட்டேன். அதை விட்டுட்டு வர்றப்போ என்னோட சந்தோஷம், துக்கம், வலி, மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு இனம் புரியாத ஒரு, அவர் எக்ஸாக்டா வேர்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காருன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஆர்காசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது எக்ஸாக்டா தமிழ் எனக்கு சொல்ல தெரியல. பட் வந்து ஒரு பிரபஞ்சமே வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற, அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன ஹாப்பினஸ் இருந்திருக்கும்ல. ஒரு சாக்லேட் வாங்குறப்போ, நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறப்பமோ, இல்லை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கிடைக்கிறப்பமோ, கிஃப்ட் வாங்குறப்பமோ, கிஃப்ட் கொடுக்குறப்பமோ, லவ் பண்ண ஆரம்பிச்சப்பமோ, ஃபர்ஸ்ட் கிஸ்ஸோ, வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி இருந்தால் சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் இருக்கும்ல. இல்லை பெரிய பெரிய சந்தோஷங்கள் கூட இருக்கட்டுமே, அந்த எல்லா சந்தோஷமே ஒரே நேரத்தில் உடம்புக்குள்ள ஃபீல் ஆனால் எப்படி இருக்கும், அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்குள்ள இருந்துச்சு. நான் வந்து அப்படியே நட்சத்திரங்களுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பயங்கர வேகமாக போயிட்டு இருந்தேன். அவங்க தூரத்தில் வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு லைட் என்னை நோக்கி வருதுன்னு தெரியுது. ஆனால் அந்த லைட்டை பார்த்து நான் பயப்படல. சீக்கிரமாக அந்த லைட் என்கிட்ட வரட்டும், நான் அதுக்குள்ளே போய் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த லைட்குள்ளே நான் போனதுக்கப்புறம் வந்து அந்த இடம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலில் வந்து நிறைய பெட்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே சீலிங்லேருந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தொங்கிட்டு இருக்குது. அது என்னன்னு தெரில, லைட்ஸ் மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரில. பட் வித்தியாசமாக ஏதோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தொங்கிட்டு இருக்குது. அதுலேருந்து ஒளி வந்துட்டு இருக்குது. அதில் ஒரு பெட்டுக்குள்ளே வந்து நான் போய் படுத்தேன். எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு, நம்ம வந்து இறந்துட்டோம், நம்ம வந்து இப்போ உலகத்தில் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு திருப்பி வரணும்னே தோணல. ஃபைனலாக ஏதோ வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல். ஒரு லாங் டே கழிச்சு நம்ம வீட்டுக்கு போனோன்னா ஹப்பாடான்னு ஒரு நிம்மதி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல இருந்தேன். எனக்கு மறுபடியும் வந்து வாழணும்னே எனக்கு தோணல, அங்கேயே இருந்துடணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ என் முன்னாடி 3 பேர் தோன்றுனாங்க. இந்த 3 பேர் வந்து சின்னதாக இருந்தாங்க. அவங்களோட முகம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு தவளை போன்ற ஒரு முகமாக இருந்துச்சு. அவங்க வந்து ஏதோ குல்லா மாதிரி ஒன்று மாட்டியிருந்தாங்க. அந்த 3 பேரும் என்னை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு இருந்துக்கிட்டு எனக்கு அவங்க மேலே கோபம் வரல. நானும் அவங்க கூட சிரிச்சுக்கிட்டே ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க என்னை பதிலுக்கு பார்த்துட்டு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, எங்களை யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் இருந்துக்கிட்டு இல்லை எனக்கு தெரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, நான் இன்னொரு இடத்துல இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனால் எனக்கு என்னன்னு புரியல, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ இவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன். அவர் வந்து நல்ல வெள்ளை தாடி, வெள்ளை மீசை, அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ஒரு முகம் ஃபுல்லாக வந்து அப்படியே முடி வந்து வெட்டாமல் ரொம்ப லாங்கான ஒரு ஒயிட் ஹேர், முழுக்க முழுக்க வெள்ளை முடி, வெள்ளை மீசை, வெள்ளை தாடி இருக்கிற ஒருத்தர் வந்து அமைதியாக முன்னாடி வந்தார். அவர் வந்த உடனே முன்னாடி இருக்கிற 3 பேர் தள்ளி போயிட்டாங்க. அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், அவர் தான் இங்கே பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ரியலைஸ் பண்ணேன். அவர்கிட்ட வந்து நான் திடீர்னு ஏன்னு தெரியல, நான் வந்து என் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பித்தேன். அவர் என்கிட்ட எதுவுமே கேட்கல, அவர் என்னை பார்க்க மட்டும் தான் செஞ்சார். ஆனால் நான் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ வந்து நான் நல்லவன் அப்படிங்கிறத வந்து எப்படியோ அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஃபைனலி அவர் வந்து என்கிட்ட பேசினது, போதும் திரும்பி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு கேட்டார். உடனே நான் இருந்துக்கிட்டு திரும்பியா, நான் எதுக்கு திரும்பி போகணும், எனக்கு ஃபைனலி இப்போ தான் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது, நான் திரும்பிலாம் போக வேணாம், நான் இங்கே இருந்துடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே ஆனால் ஒன் டைம் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணாருன்னு தெரில, ஒரு ஃப்ளாஷாக ஒரு லைட்டை ஃபீல் பண்ணேன். அடுத்த செகண்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் பெட்டில் நான் இருக்கேங்கிறத எனக்கு ரியலைஸ் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் பெட்டில் நான் உட்கார்ந்த உடனே, கண்ணை திறந்த உடனே வந்து அங்கே ஒரு நர்ஸ் வந்து என்னை பார்த்து ஓடி வந்தாங்க. வந்துட்டு, ஓ உங்களுக்கு என்னாச்சுன்னே எங்களுக்கு புரியலை, எப்படி மறுபடியும் கண்ணை திறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. நான் இருந்துக்கிட்டு வெறுமனை என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நானும் திகைச்சிருந்தேன். ஏன்னா நான் இன்னும் இடத்துக்கு வர விருப்பப்படலை, நான் எங்கே இருந்தேன்னா அங்கேயே தான் போகணும்னு நினச்சேன். ஆனால் அந்த நர்ஸ் என்னை பார்த்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் ரொம்ப குழம்பி போயிருந்தோம், நீங்கள் வந்து என்ன நடக்குதுன்னே புரியாத இருந்தப்போ எப்படி நீங்கள் மறுபடியும் கண்ணை திறந்தீங்கன்னு நீ கேட்டப்போ எனக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களாங்கிற ஒரு மாதிரி ரியாக்ஷன் தான் அவங்க எங்கிட்ட கொடுத்தாங்க. உடனே அவங்க இருந்துக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை போய் கூப்பிட்டு வரேன், நான் இருந்துக்கிட்டு வெயிட் பண்ணுங்க, எனக்கு என்ன ஆச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க வந்து நீ செத்துட்டேன்னு நாங்கள்லாம் நினச்சோம் அப்படின்னாங்க. நான் ஸ்மைல் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. இதுக்கு மேலே நான் இவங்ககிட்ட எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன் என்ன பைத்தியக்காரன்னு நினச்சிடுவாங்கிறதுனால நான் சொல்லலை, அமைதியாக இருந்துட்டேன். பட் என்னோட வாழ்க்கையில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மரணம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ஒவ்வொரு டைம் நான் நினச்சி பேசணும்னு நினைக்கிறப்போ, இன்க்ளூடிங் திஸ் வீடியோ, அவர் ஒரு வீடியோவில் தான் இதை பேசியிருக்காரு, ஒரு பாட்காஸ்ட்டில். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேசணும்னு நினைக்கிறப்ப கூட எனக்கே தெரியாத ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே வருது. மரணம்னா வந்து எல்லாருமே பயப்படுறாங்க, பட் அப்படி கிடையாது.
எனக்கு வந்து அது அப்படி பயங்கரமான விஷயமா இல்லை அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இவரோட வீடியோ ஒன்று நான் பாட்காஸ்ட் ஒன்று பார்த்தேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இப்படி மரணம் இருக்குமா? அது வந்து இது வந்து பயங்கரமாக மரணத்தை வந்து சூப்பர்ப்பா, இதுதான் அடுத்த மாஸ். இந்த ஜீசஸை நம்பி வந்து ஒரு 40,000 ஒரு 1000 பேர் வந்து ஆப்பிரிக்கால ஜீசஸை போய் பார்க்க போறேன்னு சொல்லி ஒரு பாதிரியார் ஏமாத்தி கிட்னி அறுவடை பண்றதுக்கு சாகடிச்சாரு. அவர்கிட்ட மேபி இப்படி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா செத்தா நீ எங்க போவ தெரியுமா அப்படின்னு, ஜீசஸை போய் பார்த்துடலாம் தெரியுமான்னு எப்படி பில்டப் கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி இவர் சொன்னது வந்து எனக்கு கேட்கறதுக்கு மரணம்னா இப்படி இருக்குமான்னு பயங்கர க்ளோரிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மரணம்னா உண்மையில இப்படிதான் இருக்குமான்னு ஒருத்தர் சொன்னதை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. இல்ல அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரு சொல்றாரு நான் வந்து ஒரு ஆத்தங்கரையை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தங்க கம்ப்ளீட்டா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேச ஆரம்பிச்சாங்க. ஒருத்தங்க வந்து நான் காடுகளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறப்ப இன்னும் சில பேர் இருந்துகிட்டு என் வாழ்க்கையில நடந்த சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த எல்லா ஞாபகங்களும் நான் பிறந்ததுலேருந்து என் சப்கான்ஷியஸில் என்னென்ன மெமரி ஸ்டோர் ஆயிருக்குமோ, சின்ன சின்ன சந்தோஷங்கள், மிகப்பெரிய துக்கங்கள் எல்லாமே லைஃப்ல வந்து ஃபிளாஷ் ஆச்சு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி கூட ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், 7 minutes லாஸ்ட் 7 minutes அப்படிங்கிற ஒரு டாப்பிக்ல. ஸோ அந்த மாதிரி லைஃப்ல வந்து நடந்த எல்லா விஷயமே கண்ணு முன்னாடி ஃபிளாஷ் ஆச்சு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. லைஃப்ல நம்மளுக்கு 1000 மிஸ்ட்ரி இருக்கும். இருந்தாலும் வாழ்க்கையோட பெரிய மிஸ்ட்ரி வந்து வாழ்க்கையோட முடிவுல தான் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிற ஒரு கியூரியாசிட்டியில இருக்கும். சொர்க்கத்துக்கு தான் போவோம்னு அடிச்சு சொல்ற பாதிரியாரோ இல்ல கோவில்ல இருக்கிற ஒரு பூசாரியோ இல்ல மசூதியில இருக்கிற ஒரு ஓதுறவரோ கூட வந்து சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட், ஒருவேளை இல்லைன்னா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். கரெக்டா? ஏன்னா இவங்க தான் இருக்கிறதுலே வந்து ரிலீஜியஸான பீப்புள். அவங்களுக்கு கூட அவங்க புக்லேயே போட்டிருக்கிறது கூட வந்து எல்லாம் சொர்க்கத்துக்கு போகலாம் நல்லவன் தான், ஆனாலும் சாவணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். ஸோ பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு மேக் இஸ், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க இன்டர்நெட்ல. எனக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்துச்சுன்னா அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் உண்மையிலே செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே. ட்ராய் படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட் இருக்குது, வாட் மேக்ஸ் காட் என்வியஸ். கடவுள்கள் வந்து மனுஷங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா. ஏன்னா மனுஷனோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு போகும். எந்த ஒரு விஷயம் முடிஞ்சு போகுதோ அதுக்கு தான் அருமை அதிகம். ஒரு நல்ல படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது முடியாமல் அது போய்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறோம். பட் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் அப்படிங்கிற கேள்வியை யாருமே கேட்கறது கிடையாது. சாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை மட்டும்தான் ப்ரெசண்ட்டான விஷயம். ஏன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு தெரியாது, செத்ததுக்கு அப்புறம் எங்கே போக போகிறோன்னு தெரியாது. அவன் சொல்லலாம், பட் யாருக்கு தெரியும்? ஆனால் இருக்கிற வாழ்க்கை நம்ம கையில் அழகாக மாற்றிக்க முடியும். எனக்கு இந்த மொத்த பாட்காஸ்ட் இவர் பேசினப்போ கேட்டதை வந்து, நம்ம வாழ்க்கையில் காலையில் எந்திரிக்கிறப்போ நம்மளுக்கு பிடிச்ச வேலையை, பிடிச்ச ஆட்கள் கூட, பிடிச்ச வாழ்க்கையை, பிடிச்ச சாப்பாடை பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக செஞ்சுட்டு போனோன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இப்படி தானே இருக்கும். செத்ததுக்கப்புறம் இந்த காஸ்மிக் ஆர்காசமை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழ்ந்தோன்னா அந்த சொர்க்கத்தை வாழ்நாளில் உருவாக்கிட்டு போயிடலாம். செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமான்னு தெரியாது. ஆனால் இருக்கிற வாழ்க்கையை சொர்க்கமாக்கலாம் நரகமாக்கலாம், அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருங்க. எனக்கு செத்ததுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறதெல்லாம் தெரியாது, ஆனால் கர்மா இஸ் அ பிச். நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது 1000 மடங்கு திருப்பி பெருசாக வரும். நல்லது பண்ணிங்கன்னா அதுவும் 1000 மடங்கு அதிகமாக திருப்பி வந்து சேருங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புற ஒருத்தன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம், நிறைய பேர் கூட சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் வித் தம். பிகாஸ் நம்ம எல்லாருமே காமனாக ஃபியர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மரணம். ஆனால் நம்ம நிறைய பேர் மறந்து போகிற ஒரு பர்டிகுலர் விஷயம். அதை விட இன்னைக்கு கையில் நம்ம கிட்ட இந்த நாளை சொர்க்கமாவோ நரகமாவோ மாற்றுற வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அதை சொர்க்கமாக மாற்றிட்டு போவோம். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபிலாசபிக்கலான டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கூட அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.